வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சங்கரமூர்த்தி. வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இங்கிலீஷ் பேச விருப்பமா. இது 30 டேஸ் ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸு. இந்த வீடியோவில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு இங்கிலீஷை தமிழில் ஈஸியாக உங்களுக்கு புரியும் வகையில் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி டே 27. டே 27 என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் அதில் 2 டைப்ஸ் இருக்குது. பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் WH வேர்டை பயன்படுத்தி எப்படி நம்ம கொஸ்டின் கேட்குறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் என்ன பார்த்தோம்னா, ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுறது, நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தோம். டே 27ல் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் இன்ட்ரோகேட்டிவ் கேள்வி வாக்கியம், தமிழில் கேள்வி வாக்கியத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாரும் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா, நம்ம இந்த சென்டென்ஸை பயன்படுத்தி கேள்வி எப்படி நம்ம கேட்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த இன்ட்ரோகேட்டிவ். ஓகேங்களா? இந்த இன்ட்ரோகேட்டிவில் 2 டைப்ஸ் இருக்குது. பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ், பாசிட்டிவாக நம்ம எப்படி கேள்வி கேட்குறது, நெகட்டிவாக எப்படி கேள்வி கேட்குறது, எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் அப்படின்னு பேர் இருக்குது. எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம சென்டென்ஸை பார்க்க போகிறோம். அந்த சென்டென்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸோட பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா என்ன அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஐ, யூ, வி, தே, ஹி, சி, இட், நேம்ஸ் எல்லா சப்ஜெக்டு தான். ஆல் சப்ஜெக்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்கறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆக்சிலரி வெர்பை தான் ஃபஸ்ட்டு நம்ம சென்டென்ஸோட ஃபஸ்ட்டில் எழுதணும். ஏதாவது ஆக்சிலரி வெர்பு, ஹெல்பிங் வெர்பு, தமிழில் துணை வினைச்சொல். அதாவது அந்த மெயின் வெர்புக்கு துணை, ஒரு சென்டென்ஸில் மெயின் வெர்புக்கு உதவியாக இருக்கிறது தான் இந்த ஆக்சிலரி வெர்பு, ஹெல்பிங் வெர்பு, துணை வினைச்சொல். ஓகேவா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சென்டென்ஸில், கொஸ்டினில், கேள்வி வாக்கியத்தில், இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸில் நம்ம ஆக்சிலரி வெர்பை தான் நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும் சென்டென்ஸோட ஃபஸ்ட்டில். அதனால வில்லுங்கிற ஆக்சிலரி வெர்பை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட், ஒரு சென்டென்ஸில் யார் சப்ஜெக்ட் அவங்கள எழுதணும். நெக்ஸ்ட் பி அப்படிங்கிற இந்த ஹெல்பிங் வேர்டை நம்ம இங்கே எழுதணும். நெக்ஸ்ட் வெர்பு B1 வெர்பு, ப்ரெசன்ட் ஃபார்ம் வெர்பு கூட ஐஎன்சி சேர்த்து நம்ம சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுற வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸை பாருங்கள். நான் நாளை வந்து கொண்டு இருப்பேனா, இது ஒரு கேள்வி, கொஸ்டின், கேள்வி தானே இது. பா நீ நாளைக்கு வந்து கொண்டு இருப்பியாப்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம். ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு செயலை நம்ம கேள்வியாக கேட்குறோம். அதுதான் என்ன டென்ஸு, ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் பாசிட்டிவ் சென்டென்ஸு, கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் நாளை வந்து கொண்டு இருப்பேனா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் சென்டென்ஸு. ஓகேங்களா? ஃபியூச்சரில் நடக்கிற போகிற ஒரு செயலை கேள்வியாக கேட்பது தான் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸு. இப்போ இதில் இந்த சென்டென்ஸில் யார் சப்ஜெக்ட், நான்ங்கிறது தான் சப்ஜெக்ட். இப்போ நான்க்கு இங்கிலீஷில் ஐ அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம், எழுதக்கூடாது. இப்போ சென்டென்ஸோட ஃபஸ்ட்டு கொஸ்டினில் வில்லுங்கிற ஆக்சிலரி வெர்பை தான் நம்ம எழுதணும்னு சொல்லியிருக்கோம். அதனால வில்ங்கிற ஆக்சிலரி வெர்பை இங்கே நம்ம எழுதிக்கிட்டோம். வில்.
நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சப்ஜெக்ட் எழுத சொல்லியிருக்காங்க. இங்க சப்ஜெக்ட் யாருன்னா நான்கிறது தான் சப்ஜெக்ட், ஐ தான் சப்ஜெக்ட். அதனால ஐங்கிற சப்ஜெக்டை நம்ம எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பி, ஒரு பி சேர்க்கணும். வில் ஐ பி. நெக்ஸ்ட் என்ன, மெயின் வெர்பு. இங்க வந்து கொண்டு இருப்பது தான் இங்க மெயின் வெர்பு, அதாவது ஆக்டிங் வெர்பு. இங்க ஒரு செயல், ஆக்டிங் தான் வெர்பு, ஆக்டிங் நடக்கிறது தான் ஒரு செயல். அதனால ஆக்டிங் வெர்பு மெயின் வெர்பு இங்க வர்றதுக்கு இங்கிலீஷ்ல பிரசன்ட் ஃபார்ம் வெர்பு என்ன, கம். இங்க கண்டினியூஸ் டென்ஸ்ங்கிறதுனால வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்க்கணும் நம்ம. அதனால வெர்பு கூட பிரசன்ட் ஃபார்ம் வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து எழுதிக்கணும். வில் ஐ பி கமிங். அடுத்து என்ன, டுமாரோங்கிறத நம்ம இங்க எழுதிக்கிறணும். டுமாரோ எழுதிக்கிட்டு கொஸ்டின் மார்க், இந்த கொஸ்டின் மார்க்கோட சிம்பிளை நம்ம இங்க ஃபைனலா நோட் எழுதிடணும். அப்பதான் இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும். இப்ப பாருங்க, வில் ஐ பி கமிங் டுமாரோ, நான் நாளை வந்து கொண்டிருப்பேனா. வில் ஐ பி கமிங் டுமாரோ, நான் நாளை வந்து கொண்டு இருப்பேனா அப்படிங்கிறது இதோட சென்டென்ஸ். ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் பாக்குறோம். அவள் என்னை அழைத்து கொண்டு இருப்பாளா. இதுவும் ஃபியூச்சர்ல நடக்க போறது ஒரு கேள்வியா தான் கேட்கிறோம். அவள் என்னை அழைத்து கொண்டு இருப்பாளா, கூப்பிட்டு கொண்டு இருப்பாளா, இப்படி சொல்றோம்ல, இதுதான் இதோட சென்டென்ஸ். ஓகேங்களா? இப்ப இங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஆக்சிலரி வெர்பு தான், கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட். கொஸ்டின் சென்டென்ஸ்ல, இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ்ல ஆக்சிலரி வெர்பு தான் முன்னாடி கொண்டுகிட்டு வரணும். இங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே காமன் ஆக்சிலரி வெர்பு தான். அதனால வில்லுங்கிற ஆக்சிலரி வெர்பை ஃபர்ஸ்ட் நம்ம இங்க கொண்டு வந்துடுறோம். நெக்ஸ்ட் இங்க சப்ஜெக்ட் யாருன்னா அவள்ங்கிறத சப்ஜெக்ட், சி தான் சப்ஜெக்ட். அதனால வில் சி எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன, மெயின் வெர்பு என்ன, இங்க அழைத்து கொண்டு இருப்பது, அழைக்கிறது, கூப்பிடுவது தான் இங்க மெயின் வெர்பு. இங்க கூப்பிடுவதற்கு, அழைப்பதற்கு இங்கிலீஷ்ல கால், கால் பேரு. ஆனா இங்க கண்டினியூஸ் டென்ஸ்ங்கிறதுனால நம்ம வெர்பு கூட ஐஎன்சி சேர்த்தா கால் காலிங் ஆயிரும். வில் சி. நெக்ஸ்ட் பி, ஒரு பி சேர்த்துக்கிறோம். அடுத்து கண்டினியூஸ்ங்கிறதுனால காலிங், வில் சி பி காலிங். அவள் என்னை அழைத்து கொண்டு இருப்பாளா. வில் சி பி காலிங், அவள் என்னை அழைத்து கொண்டு இருப்பாளா. இதுதான் இந்த சென்டென்ஸ், இரண்டாவது சென்டென்ஸோட சென்டென்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, அடுத்து ஒரு சென்டென்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, அவர்கள் வேலை முடித்து கொண்டு இருப்பார்களா. எப்பா நாளைக்கு நேரம்னா அவர்கள் வேலையை முடித்து கொண்டு இருக்காங்கப்பா, முடித்து கொண்டு இருப்பார்களா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறோம்ல, அதுதான் இதோட சென்டென்ஸ். இப்ப பாருங்க, அவர்கள் வேலை முடித்து கொண்டு இருப்பார்களா அப்படிங்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் வில்லுங்கிற ஆக்சிலரி வெர்பை, துணை வினை சொல்ல ஹெல்பிங் வெர்பை நம்ம இங்க எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட் இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் யாருன்னா அவர்கள் தான் சப்ஜெக்ட். அதனால அவர்கள்ங்கிற சப்ஜெக்டை நம்ம எழுதிக்கிட்டோம். அடுத்து ஒரு பி சேர்க்கணும். வில் தே பி. இங்க முடிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன, பினிஷ். என்னது, பினிஷ். வெர்பு கூட ஐஎன்சி சேர்க்கறதுல கண்டினியூஸ் டென்ஸ்ங்கிறதுனால வெர்பு கூட ஐஎன்சி நம்ம இங்க சேர்த்தே ஆக வேண்டும். ஆகையால் இந்த வெர்பு கால் கூட ஐஎன்சி சேர்த்தா காலிங். வில் தே பி காலிங் பினிஷ். சாரி, இங்க பினிஷ் தான் மெயின் வெர்பு. அந்த மெயின் வெர்பு கூட பினிஷ் கூட ஐஎன்சி தான் பினிஷிங் ஆகும். வில் தே பி பினிஷிங் the work. ஒர்க் போட்டு கொஸ்டின் மார்க் ஃபைனலா போட்டுற வேண்டியதுதான். will they be finishing the work, அவர்கள் வேலை முடித்து கொண்டு இருப்பார்களா. will they be finishing the work,
அவர்கள் வேலை முடித்து கொண்டு இருப்பார்களா? இதுதான் இதோட சென்டென்ஸு. நெக்ஸ்ட் ஒரு ஃபைனலாக ஒரு சென்டென்ஸ் பார்த்துருவோம். இங்கே பாருங்க, அவன் நாளை கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருப்பானா? அவன் நாளை கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருப்பானா அப்படிங்கிறது. இதுல வந்து சப்ஜெக்ட்ங்கிறவர் யாருன்னா அவன் தான் இங்க சப்ஜெக்ட். யாரு? அவன் தான் இங்க சப்ஜெக்ட். அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிலரி வெர்பை நம்ம இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ்ல எடுத்த உடனே நம்ம ஆக்சிலரி வெர்பை தான் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதணும். அதனால வில்லுங்கிற ஆக்சிலரி வெர்பை நம்ம எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இங்க சப்ஜெக்ட் அவன், அதனால ஹீங்கிற வில் ஹி சப்ஜெக்ட் எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பி சேர்க்கணும். நெக்ஸ்ட் வந்து மெயின் வெர்பு இங்க வந்து கிரிக்கெட் விளையாடுவது தான் மெயின் வெர்பு. என்னது? கிரிக்கெட் விளையாடுறது மெயின் வெர்பு. இப்போ விளையாடுறதுக்கு இங்கிலீஷ்ல பிளே. என்னது? பிளே. அந்த பிளே கூட ஐயன் சேர்த்து தான் பிளேயிங். பிளேயிங். Will he be playing cricket tomorrow? போட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போட்ட வேண்டியதுதான். இதுதான் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ். Will he be playing cricket tomorrow? அவன் நாளை கிரிக்கெட் விளையாடி கொண்டிருப்பானா? Will he be playing cricket tomorrow? ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் பார்க்க போறோம். சத்யா இன்று மாலை பிரியாணி சமைத்துக் கொண்டிருப்பாளா? அதாவது சத்யா இன்று மாலை பிரியாணி சமைத்துக் கொண்டிருப்பாளா? பாருங்க, சத்யா இன்று மாலை பிரியாணி சமைத்துக் கொண்டு இருப்பாளா அப்படிங்கறதா இதோட இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ். இப்ப இந்த சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து வில்லுங்கிற ஆக்சிலரி வெர்பை நம்ம எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் இங்க யாருன்னா சத்யா தான் சப்ஜெக்ட். ஒரு செயலை செய்பவர் தான் இங்க சப்ஜெக்ட். இப்ப சமைத்துக் கொண்டிருக்கிற பிரியாணி சமைத்துக் கொண்டிருக்கிற செயலை செய்பவர் சத்யா. அப்ப இங்க சப்ஜெக்ட் யாருன்னா சத்யா தான் சப்ஜெக்ட். வில் சத்யா பி வில் சத்யா பி குக்கிங் பிரியாணி. குக்குங்கிறது வந்து சமைக்கிறது. என்ன? பிரசன்ட் ஃபார்ம் வெர்பு. அந்த குக்கு கூட ஐஎன் சேர்த்தா குக்கிங். வில் சத்யா பி குக்கிங் பிரியாணி this evening. This eveningனா இன்று மாலைன்னு அர்த்தம். This eveningனா இன்று மாலை. Will Satya be cooking biryani this evening? கொஸ்டின் மார்க் போட்டு இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண வேண்டியதுதான். பாருங்க, சத்யா இன்று மாலை பிரியாணி சமைத்துக் கொண்டு இருப்பாளா? Will Satya be cooking biryani this evening? இதுதான் பாசிட்டிவ் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ். ஓகேங்களா? நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ் பார்க்க போறோம். நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸோட ஃபார்முலா ஸ்ட்ரக்சர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நெகட்டிவ்ங்கிறதுனால, அதாவது கண்டினியூஸ் டென்ஸ் கொஸ்டின்ஸ், அப்படி கொஸ்டின் டென்ஸுங்கிறதுனால நெகட்டிவ் சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா வில்ங்கிற ஆக்சிலரி வெர்பை நம்ம இங்க எழுதிக்கணும். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே காமன் ஆக்சிலரி வெர்பு தான் இங்க வில்ங்கிறது தான். நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் எழுதிக்கிட்டோம். அதுக்கு அடுத்து நாட் எழுதிக்கிட்டோம். அது நெக்ஸ்ட் வந்து பி, அடுத்து வெர்பு கூட ஐஎன்சி சேர்த்து நம்ம இங்கே எழுதிக்கணும். ப்ரெசன்ட் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல
இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் இது. இப்போ பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ்ல இந்த நாட் வராது. பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ்ல வந்து இந்த நாட் மட்டும் வராது, பாக்கி எல்லாமே சேம் தான். வில், சப்ஜெக்ட், பி மட்டும் வரும் பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ்ல, வெர்பு கூட ஐஎன்சி. ஆனா இங்க நம்ம இப்ப பாக்குறது நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ்ல வில், சப்ஜெக்ட், நாட், பி, வெர்பு கூட ஐஎன்சி சேர்த்து எழுதணும். அப்படி எழுதி அப்படியும் எழுதலாம். ஆனா நம்ம பொலைட்டா நம்ம ஃபார்முலா நம்ம பேசுறதுக்கு வந்து என்னன்னா இந்த வில்லையும் இந்த நாட்டையும் சுருக்குனா ஓன்ட்னு சுருக்கிக்கலாம். என்னது ஓன்ட், ஓன்ட், ஓன்ட் எழுதி ஓன்ட் சப்ஜெக்ட் பி, ஓன்ட் சப்ஜெக்ட் பி, வெர்பு கூட ஐஎன்சி சேர்த்து நம்ம எழுதிக்கலாம். இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம். நம்ம இப்படியே நம்ம எழுதிடுவோம், நம்ம எழுதி பழகிக்குவோம். ஏன்னா நம்ம பேசும்போது இப்படிதான் நம்ம பேசணும், ஓன்ட்டுன்னு தான் பேசணும். ஓகேங்களா? இதோட வில் நாட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் தான், வில்லை நாட்டையும் சுருக்கிற கன்ஸ்ட்ரக்ட் தான் வில் ஓன்ட்டு. அதனால ஓன்ட்டுங்கிற சுருக்கிட்டு சப்ஜெக்ட் பி, வெர்பு கூட சேர்த்து நம்ம எழுதி நம்ம இந்த சென்டென்ஸை பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்ப நான் நாளை வந்து கொண்டு இருப்பேனாங்கிறது வந்து பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ், பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இப்போ இங்க வந்து நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் இதுக்கு எப்படின்னா நான் நாளை வந்து கொண்டு இருக்க மாட்டேனா, நான் நாளை வந்து கொண்டு இருக்க மாட்டேனா, நான் நாளை வந்து கொண்டு இருப்பேனாங்கிறது பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ், நான் நாளை வந்து கொண்டு இருக்க மாட்டேனாங்கிறது நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ். இப்போ பாருங்க, இப்போ வில்லுங்க ஓன்ட்டுன்னு எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த வில் நாட்டுக்கு சுருக்காது இல்ல, ஓன்ட், ஓன்ட். இங்க சப்ஜெக்ட் யாருன்னா அடுத்தது சப்ஜெக்ட் ஐங்கிறது தான் சப்ஜெக்ட், ஓன்ட் ஐ பி. அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், சப்ஜெக்டுங்கிறது பிங்கிற இந்த வெர்பை ஆக்சிலரி வெர்பை நம்ம பி வெர்பை எழுதிக்கிறோம். ஓன்ட் ஐ பி கமிங் டுமாரோ. பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஓன்ட்டு, அடுத்து நெக்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து பி, அடுத்து வெர்பு கூட ஐஎன்சிக்கு கண்டினியூஸ் டென்ஸ்ங்கிறதுனால வெர்பு கூட ஐஎன்சி சேர்த்து நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட் டுமாரோ, இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓன்ட் ஐ பி கமிங் டுமாரோ, நான் நாளை வந்து கொண்டிருக்க மாட்டேனா, ஓன்ட் ஐ பி கமிங் டுமாரோ, நான் நாளை வந்து கொண்டிருக்க மாட்டேனா. அப்படிதான் இந்த கொஸ்டின் நம்ம நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் கொஸ்டின் கேட்கணும். இப்போ நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். அவள் அழைத்து கொண்டு இருக்க மாட்டாளா, அவள் அழைத்து கொண்டு இருக்க மாட்டாளா, அழைத்து கொண்டு இருப்பாளாங்கிறது வந்து என்ன பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ், அழைத்து கொண்டு இருக்க மாட்டாளாங்கிறது வந்து நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ். இப்போ பாருங்க, அதே இந்த ஓன்ட் நம்ம எழுதிக்கிறோம். ஓன்ட், இங்க சப்ஜெக்ட் யாருன்னா அவள், ஓன்ட் சி பி காலிங், வெர்பு கால்ங்கிறது பிரசன்ட் ஃபார்ம் வெர்பு, கூப்பிடுறதுக்கு அழைக்கிறதுக்கு. அந்த பிரசன்ட் ஃபார்ம் வெர்பு கூட ஐஎன்சி கண்டினியூஸ் டென்ஸ்ங்கிறதால ஐஎன்சி சேர்த்து நம்ம இங்க எழுதிக்கணும். ஓன்ட் சி பி காலிங், ஓன்ட் சி பி காலிங், அவள் அழைத்து கொண்டு இருக்க மாட்டாளா. அப்படி அதுதான் இதோட சென்டென்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் பாருங்களே, அவர்கள் வேலை முடித்து கொண்டிருக்க மாட்டார்களா, அவர்கள் வேலை முடித்து கொண்டு இருப்பார்களாங்கிறது வந்து என்ன டென்ஸ், பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ், கேள்வி வாக்கியம். என்னது கேள்வி வாக்கியம். ஓகேங்களா? இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிலரி வெர்பை தான் முன்னாடி நம்ம எழுதிக்கணும். ஆக்சிலரி வெர்புங்கிறது வந்து ஓன்ட்டு, அதனால ஓன்ட்டு நம்ம எழுதிக்கிட்டோம். இந்த ஓன்ட்டு எப்படி வந்ததுன்னா இந்த பாருங்க, இந்த வில்லையும் இந்த நாட்டையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி, கன்ஸ்ட்ரக்ட்னா சுருக்கி என்ன நம்ம எழுதிக்கிட்டோம். அப்படி அதனால இந்த ஓன்ட் வந்தது, ஓன்ட். ஓகேங்களா? ஓன்ட் இங்க இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் யாருன்னா அவர்கள் தான் இங்கே சப்ஜெக்ட், அதனால அவர்களை எழுதிக்கிட்டோம். ஓன்ட் தே பி,
இங்க வெர்பு என்ன, பினிஷிங் முடிக்கிறது தான் வெர்பு, பினிஷ் தான் வெர்பு. அந்த வெர்பு கூட ஐன் சேர்த்தா பினிஷிங் ஆயிரும். won't they be finishing the work? won't they be finishing the work? அவர்கள் வேலையை முடித்துக் கொண்டிருக்க மாட்டார்களா? won't they be finishing the work? won't they be finishing the work? அவர்கள் வேலையை முடித்துக் கொண்டிருக்க மாட்டார்களா? won't they be finishing the work? அவர்கள் வேலையை முடித்துக் கொண்டிருக்க மாட்டார்களா? இப்படிதான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸை பாருங்க. அவன் நாளை கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்க மாட்டானா? இது வந்து நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ். இப்போ பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி? இப்போ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோம்னா, அவன் நாளை கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருப்பானா? அவன் நாளை கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருப்பானாங்கிறது பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ். அதாவது எதிர்மறை நேர்மறை கேள்வி வாக்கியம், தமிழ்ல சொல்லுவாங்க நேர்மறை கேள்வி வாக்கியம். இது வந்து எதிர்மறை கேள்வி வாக்கியம். எதிர்மறைனா நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ். பாருங்க, இதுல வந்து சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வெர்பை நம்ம ஓன்ட்டுங்கிற ஆக்சிலரி வெர்பை ஓன்ட்டையும் வில்லையும் நாட்டையும் சேர்த்து தான் இந்த ஓன்ட்டுங்கிற கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்ம இங்க கொண்டு வந்திருக்கோம். அதனால நம்ம ஓன்ட்டுங்கிறத நம்ம இங்க எழுதிக்கிறோம். இங்க சப்ஜெக்ட்ங்கிறது வந்து கிரிக்கெட் விளையாடுற ஒரு செயலை செய்பவர், இங்க அவன். அதனால சப்ஜெக்ட் நம்ம இங்க எழுதிக்கிறோம். won't he, அடுத்து என்ன, பி ஒன்று சேர்த்துக்கிறோம். won't he be playing cricket? பிளேங்கிறது வந்து கிரிக்கெட் விளையாடுறது இங்கிலீஷ்ல வந்து பிளேயிங். அந்த பிரசன்ட் ஃபார்ம் வெர்பு கூட ஐன் சேர்த்தா பிளேயிங் ஆகிரும். won't he be playing cricket tomorrow? ஃபர்ஸ்ட் won't, அடுத்து சப்ஜெக்ட், அடுத்து பி, அடுத்து வெர்பு கூட ஐஎன்சி. கண்டினியூஸ் டென்ஸ்ங்கிறதால வெர்பு கூட ஐஎன்சி, பிரசன்ட் ஃபார்ம் வெர்பு கூட ஐஎன்சி எடுத்து நம்ம இங்க எழுதிருக்கிறோம். பிளேயிங் கிரிக்கெட் டுமாரோ. won't he be playing cricket tomorrow? அவன் நாளை கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்க மாட்டானா? won't he be playing cricket tomorrow? அவன் நாளை கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருக்க மாட்டானா அப்படிங்கறத இதோட சென்டென்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபைனலா ஒரு சென்டென்ஸ் பார்த்துருவோம். சத்யா இன்று மாலை பிரியாணி சமைத்துக் கொண்டு இருப்பாளா? அப்படிங்கிறது வந்து என்ன டென்ஸ்? பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ். சமைத்துக் கொண்டு இருப்பாளா அப்படிங்கிறது பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ். சத்யா இன்று மாலை பிரியாணி சமைத்துக் கொண்டு இருக்க மாட்டாளா அப்படிங்கிறது நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ். ஓகேங்களா? பாருங்க, சத்யா இன்று மாலை பிரியாணி சமைத்துக் கொண்டிருக்க மாட்டாளா? இப்ப இங்க ஒரு சமைத்துக் கொண்டிருக்கும் ஒரு செயலை செய்வது சத்யா என்கிற ஒரு பெண்ணு தான் இங்க சமைத்துக் கொண்டிருக்கிற ஒரு செயலை செய்ய போறாங்க. அப்ப அவங்க தான் இங்க சப்ஜெக்ட். சத்யாங்கிற பெண்ணு தான், அவங்க தான் இங்க சப்ஜெக்ட். இப்ப நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ் ஃபார்முலா, அஸ் பர் ஃபார்முலா நாம் பிரகாரம் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து வில்லுங்கிற ஆக்சிலரி வெர்பை தான் நம்ம ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். கொஸ்டினுக்கு, கேள்விக்கு, வாக்கியத்துக்கு, இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸுக்கு ஃபர்ஸ்ட் வந்து எது எடுத்தோனையுமே நம்ம ஆக்சிலரி வெர்பை தான் நம்ம வாக்கியத்தை எழுதினோம். முதல்ல வந்து ஃபர்ஸ்ட்ல நம்ம எழுதணும். அதனால வில்லுங்கிற ஆக்சிலரி வெர்பை நம்ம இங்க ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இங்க ஒரு செயலை செய்பவர் யாருன்னா சப்ஜெக்ட் தான் ஒரு செயலை செய்வாரு. இப்போ இங்க இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் யாருன்னா சத்யாங்கிற பெண்ணு தான் சப்ஜெக்ட். அதனால வந்து சத்யாங்கிற சப்ஜெக்டை நம்ம இங்க எழுதிக்கிட்டோம். வில் சத்யா. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்,
நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு வில்லையும் நாட்டையும் சுருக்கி நம்ம இங்க எழுதிக்கிறோம். வில் அப்படின்னா ஓன்ட்டுன்னு நம்ம எழுதிக்கிறோம். ஓன்ட்டு ஓன்ட் ஓன்ட் இங்க செயலை செய்வது யார்? சத்யா. ஓன்ட் சத்யா. ஓன்ட் சத்யா பி குக்கிங் பிரியாணி. குக்கிங் இங்கிலீஷ்ல வந்து சமைக்கிறதுக்கு வந்து என்ன குக்கு. அப்ப பிரசன்ட் ஃபார்ம் குக்குன்னா அந்த வெர்பு கூட ஐஎன்சி சேர்க்கணும். அதனால வந்து குக்கிங். ஓன்ட் சத்யா பி குக்கிங் பிரியாணி this evening. This evening. Question mark important. Won't Satya be cooking biryani this evening? சத்யா இன்று மாலை பிரியாணி சமைத்துக் கொண்டிருக்க மாட்டாளா? Won't Satya be cooking biryani this evening? சத்யா இன்று மாலை பிரியாணி சமைத்துக் கொண்டிருக்க மாட்டாளா? இப்படிதான் இந்த ஆக்சிலரி வெர்பை பயன்படுத்தி நம்ம கொஸ்டின் வந்து நம்ம இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ்ல நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ்ல கொஸ்டின் நம்ம கேட்கணும். ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு புரியுதுங்களா? ஓகே, WH வேர்டை பயன்படுத்தி எப்படி நம்ம கொஸ்டின் கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சென்டென்ஸ்ல இந்த WH கொஸ்டின் சென்டென்ஸ்ல நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட்ல வந்து என்ன எழுதணும்னா WH வேர்டை நம்ம எழுதணும். WH வேர்டு என்னன்னா இப்ப என், ஏன், என்ன, எப்பொழுது, எங்கே, எப்படி, யார், யாரை, இந்த மாதிரி கேள்வி வைக்கிறோம் இல்லையா? இதுக்கு பேரு தான் WH வேர்டு. இந்த வேர்டுக்கெல்லாம் வாட், ஒய், ஹவு, வேர், வென், ஹூ, ஹூஸ், இந்த வேர்டுக்கெல்லாம் தான் WH வேர்டுன்னு வேர்டு. இந்த வேர்டை ஃபர்ஸ்ட் வந்து சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட்ல இந்த வேர்டு தான் இருக்கணும். இந்த WH வேர்டை பயன்படுத்தி கொஸ்டின் கேட்கறதுக்கு. ஓகேங்களா? இதோட சென்டென்ஸ் ஃபார்முலா பாருங்க. ஃபர்ஸ்ட் WH வேர்டு இருக்கணும். இது ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வில்லுங்கிற ஆக்சிலரி வெர்பை பயன்படுத்தணும், எழுதணும். அடுத்து சப்ஜெக்ட், அடுத்து பி எதிர்காலத்தை குறிக்கும் துணை வினைச்சொல் பி. நெக்ஸ்ட் வந்து பிரசன்ட் ஃபார்ம் வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து நம்ம இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, உதாரணத்துக்கு ஒரு சென்டென்ஸை பாருங்களே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ் பாருங்க, நான் ஏன் நாளை வந்து கொண்டிருப்பேன். இங்க ஏன் நாளை வந்து கொண்டிருப்பேன், ஏன் நான் நாளை வந்து கொண்டிருப்பேன், ஏன் நான் நாளை வந்து கொண்டிருப்பேன் அப்படிங்கிறது ஒரு WH வேர்டு கொஸ்டின். இப்ப இதுல எந்த WH வேர்டுங்கிறது வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஃபைண்ட், அடையாளம் காணணும். ஃபர்ஸ்ட் இங்க எந்த WH வேர்டு வந்திருக்கு இந்த சென்டென்ஸ்ல? ஏன் அப்படிங்கிறது வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? ஏன்ங்கிற WH வேர்டு வந்திருக்கு. இப்ப ஏன்னா என்ன? ஒய். இங்கிலீஷ்ல வந்து என்ன இருக்குங்க பாருங்க, எழுதிருக்க பாருங்க, இங்க ஒய் இருக்கு ஃபர்ஸ்ட். அப்படின்னா சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட்ல இந்த ஒய்ங்கிற WH வேர்டை நம்ம இங்க எழுதிக்கணும். ஒய். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? வில்ங்கிற ஆக்சிலரி வெர்பை, ஹெல்பிங் வெர்பை நம்ம எழுதிக்கணும். ஒய் வில். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? சப்ஜெக்ட். இங்க சப்ஜெக்ட் யாருன்னா நான் தான் சப்ஜெக்ட். அப்ப அடுத்து சப்ஜெக்ட் எழுதிட்டோம். ஒய் வில் ஐ. நெக்ஸ்ட் என்ன? பி. ஒய் வில் ஐ பி. இங்க வெர்பு வந்து வர்றதுதான் வெர்பு, பிரசன்ட் ஃபார்ம் வெர்பு. வர்றதுக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து கம். இங்க கண்டினியூஸ் டென்ஸ்ங்கிறதுனால கம் கூட ஐஎன்சி சேர்த்திருக்கோம். அப்ப கமிங். ஒய் ஐ ஐ ஒய் வில் ஐ பி கமிங். ஒய் கமிங் டுமாரோ. Why will I be coming tomorrow? Why will I be coming tomorrow? ஏன் நாளை நான் வந்து கொண்டு இருப்பேன். Why will I be coming tomorrow? நான் ஏன் நாளை வந்து கொண்டிருப்பேன் அப்படிங்கிறது தான் இதோட சென்டென்ஸ்.
இதுலயே வந்து நான் எப்படி வந்து கொண்டிருப்பேன் நாளை அப்படின்னா ஹவு, இந்த ஒய்ங்கிற இடத்துல ஹவு போட்டுற வேண்டியதுதான். ஹவு வில் ஐ பி கமிங் டுமாரோ, நான் எப்படி நாளை வந்து கொண்டிருப்பேன்னா ஹவு வில் ஐ பி கமிங் டுமாரோ. நான் எங்கே வந்து நாளை வந்து கொண்டிருப்பேன்னா வேர் வில் ஐ பி கமிங் டுமாரோ, வேர் வில் ஐ பி கமிங் டுமாரோ. இதே மாதிரி நம்ம WH வேர்டை பயன்படுத்தி தான் நம்ம இப்படிதான் கொஸ்டின் கேட்கணும். நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். எப்பொழுது அவள் என்னை அழைத்துக் கொண்டிருப்பாள், எப்பொழுது அவள் அழைத்துக் கொண்டிருப்பாள். இந்த சென்டென்ஸ்ல என்ன, இங்க WH வேர்டு என்ன, எப்பொழுது அப்படின்னு இருக்கு. WH வேர்டு இங்க வந்து இந்த சென்டென்ஸ்ல வந்து எப்பொழுது, அப்பொழுது, அதுக்கு வந்து வென், இங்கிலீஷ்ல வந்து எப்பொழுதுங்கிறது வந்து வென். அப்ப இந்த வென்ங்கிற வேர்டை தான் நம்ம இங்க ஃபர்ஸ்ட் நம்ம எழுதணும், வென். நெக்ஸ்ட் வந்து ஆக்சிலரி வெர்பு வில்லு. நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட், இங்க சி தான் சப்ஜெக்ட், அதனால சி எழுதிக்கிறோம். அடுத்து பி. நெக்ஸ்ட் வந்து என்ன, அழைக்கிறது வந்து இங்கிலீஷ்ல வந்து கால். பிரசன்ட் ஃபார்ம் வெர்பு கால். இந்த பிரசன்ட் ஃபார்ம் வெர்போட ஐயும் சேர்த்தா காலிங். இப்ப பாருங்க, when will she be calling, when will she be calling, அவள் எப்பொழுது அழைத்து கொண்டிருப்பாள். when will she be calling, அவள் எப்பொழுது அழைத்து கொண்டு இருப்பாள் அப்படிங்கிறத இதோட சென்டென்ஸ். அவள் எப்படி அழைத்து கொண்டிருப்பாள், அவள் எப்படி அழைத்து கொண்டிருப்பாள். how will she be calling, எப்படி how will she be calling, அவள் எப்பொழுது அழைத்து கொண்டிருப்பாள்னா how will she be calling அப்படிங்கிறது தான் இதோட சென்டென்ஸ். அடுத்து வந்து அவர் எங்கே அழைத்து கொண்டிருப்பாள்னா where will she be calling, where will she be calling, ஓய் அவள் ஏன் அழைத்து கொண்டிருப்பாள். இந்த வெண்ண எடுத்துட்டு ஒய்யை போட்ட வேண்டியதுதான். why will she be calling, அவள் ஏன் என்னை அழைத்து கொண்டிருப்பாள். இது மாதிரிதான் ஒவ்வொன்றையும் WH வேர்டை பயன்படுத்தி நம்ம வந்து எக்கச்சக்கமா சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாங்க. வெரி சிம்பிளுங்க, ஈஸி. படிக்க படிக்க தாங்க ஈஸியா வரும். இங்கிலீஷ் வந்து வெரி வெரி சிம்பிள். ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு இங்கிலீஷ் வரும். ஓகேங்களா? அடுத்து ஒரு சென்டென்ஸ் பாருங்களேன். எங்கே அவர்கள் வேலை முடித்து கொண்டிருப்பார்கள். எங்கே, இங்க வந்து என்ன வந்திருக்கு, WH வேர்டு இந்த சென்டென்ஸ்ல வந்து எங்கே அப்படின்னு வந்திருக்கு. அதனால இப்ப எங்கேங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல வந்து வேர், என்னது இங்கிலீஷ்ல வந்து வேர். அப்ப இந்த வேர்ங்கிற WH வேர்டை இந்த சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட்ல நம்ம எழுதிக்கிறோம். வேர், இங்க சப்ஜெக்ட் யாருன்னா ஒரு வேலையை செய்பவர்கள் அவர்கள். இந்த சென்டென்ஸ்ல ஒரு வேலையை செய்பவர் தான் சப்ஜெக்ட். அப்ப இந்த அவர்கள் தான் இங்க சப்ஜெக்ட். அதனால தேன்னு எழுதிக்கிறோம். தேனா அவர்கள். அடுத்து என்ன, பி எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து மெயின் வெர்பு என்ன, இங்க மெயின் வெர்பு தான் நடக்குது. மெயின் வெர்பு பிரசன்ட் ஃபார்ம் வெர்பு இங்க வந்து முடிக்கிறது தான் பிரசன்ட் ஃபார்ம் வெர்பு. முடிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்லனா ஃபினிஷ். என்னது ஃபினிஷோட ஐஎன்சி சேர்த்தா, ஏன்னா கண்டினியூஸ்ங்கிறதுனால இங்க நம்ம ஐஎன்சி சேர்த்தே ஆக வேண்டும். ஆகையால் இங்க வேர் தே பி ஃபினிஷிங் the work, where they be finishing the work, where they be finishing the work, இங்கே அவர்கள் வேலை முடித்துக் கொண்டிருப்பார்கள். where they be finishing the work, எப்பொழுது அவர்கள் வேலை முடித்துக் கொண்டிருப்பார்கள். இந்த இங்கே வேற எடுத்துட்டு வென்னு போட்ட வேண்டியதுதான். when they be finishing the work, யார் வேலையை முடித்துக் கொண்டிருப்பார்கள். who they be finishing the work, அவர்கள் என்ன முடித்துக் கொண்டிருப்பார்கள். where they be finishing, இங்க வந்து the work வராது. ஏன்னா வந்து என்ன முடித்துக் கொண்டிருப்பார்கள் தான் நம்ம இங்கே கேட்டிருக்கோம். அதனால where they be, what they be finishing அப்படின்னு சொல்லலாம். என்ன முடித்துக் கொண்டிருப்பார்கள்னா வாட்னா என்ன, they be finishing. ஓகேங்களா? அடுத்து ஃபைனலா ஒரு சென்டென்ஸ் பாருங்க. அவன் நாளை என்ன விளையாடி கொண்டிருப்பான். இங்க WH வேர்டு என்ன வந்திருக்குன்னா என்ன அப்படின்னு வந்திருக்கு. அதனால இங்க சென்டென்ஸோட வாட்னா என்ன, அதனால சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட்ல நம்ம வாட்னு WH வேர்டை நம்ம எழுதிக்கிட்டோம்.
வாட். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இங்க வந்து சப்ஜெக்ட் யாரு? ஹி, அவன் தான் சப்ஜெக்ட். ஹி, வாட் ஹி பி, வாட் ஹி பி. நெக்ஸ்ட் வெர்பு கூட என்ன, இங்க வெர்பு என்ன, விளையாடுறதான், கிரிக்கெட் விளையாடுறதான் இங்க மெயின் வெர்பு. அதனால பிளேயிங், பிளேயிங் கிரிக்கெட். ஏன்னா வெறும் பிளேங்கிறது பிரசன்ட் ஃபார்ம் வெர்பு. அந்த பிரசன்ட் ஃபார்ம் வெர்போட ஐஎன் சேர்த்துனா பிளேயிங் ஆயிரும். வாட் ஹி பி பிளேயிங் கிரிக்கெட் டுமாரோ. கொஸ்டின் மார்க் இம்பார்ட்டன்ட். கடைசியில நம்ம கொஸ்டின் மார்க் போட்டாதான் நம்ம ஃபைன் கொஸ்டின் நம்மளுக்கு ஃபைன் பண்ணலாம். ஓகேங்களா? வாட் ஹி பி பிளேயிங் கிரிக்கெட் டுமாரோ. அவன் நாளை என்ன விளையாடி கொண்டிருப்பான். வாட் ஹி பி பிளேயிங் கிரிக்கெட் டுமாரோ. அவன் நாளை என்ன விளையாடி கொண்டிருப்பான். வாட் ஹி பி பிளேயிங் கிரிக்கெட் டுமாரோ. ஓகேங்களா? இப்போ ஃபைனலா ஒரு சென்டென்ஸை நம்ம பார்த்துருவோம். சத்யா இன்று மாலை என்ன சமைத்துக் கொண்டிருப்பாள். சத்யா இன்று மாலை என்ன சமைத்துக் கொண்டு இருப்பாள். என்ன கொண்டிருப்பாள் அப்படின்னு வந்திருக்கு. கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் மார்க்கு ஃபைனலா போட்டிருக்கேன். சத்யா இன்று மாலை என்ன சமைத்துக் கொண்டு இருப்பாள் அப்படின்னு வந்திருக்கு. இங்க என்ன பண்ணணும், இங்க WH வேர்டு என்ன வந்திருக்கு, வாட்னு வந்திருக்கு. அப்ப சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட்ல வந்து வாட்ங்கிற WH வேர்டை நம்ம இங்க எழுதிக்கிறோம். வாட். அடுத்து இங்க சப்ஜெக்ட் யாரு, சத்யா. சத்யா தான் ஒரு செயலை செய்பவர். சமைக்கிறங்கிற செயலை செய்பவர் சத்யா. அதனால சத்யான்னு எழுதிக்கிறோம். சத்யா. அடுத்து என்ன, பி. வாட்டுங்கிற இது WH எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து வில், ஆக்சிலரி வெர்பை நம்ம இங்க எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட், இங்க சப்ஜெக்ட் வந்து சத்யா. அப்படி சத்யா சப்ஜெக்ட், அதனால சத்யாவை எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பி. வாட் வில் சத்யா பி cooking this evening. ஏன்னா இங்க பிரியாணி போடக்கூடாது. என்ன சமைத்து கொண்டிருப்பாலும் கேள்வியை டைரக்டா கேட்டோம். அதனால இங்க வந்து பிரியாணின்னு போட வேண்டாம், தேவையில்லை. வாட் வில் சத்யா பி குக்கிங் திஸ் ஈவினிங். சத்யா இன்று மாலை என்ன சமைத்து கொண்டு இருப்பாள். வாட் வில் சத்யா பி குக்கிங் திஸ் ஈவினிங். சத்யா இன்று மாலை என்ன சமைத்து கொண்டு இருப்பாள். இப்படி கேட்கலாம். எப்பொழுது சத்யா இன்று மாலை சமைத்துக் கொண்டிருப்பு. சத்யா எப்பொழுது இன்று பிரியாணி சமைத்துக் கொண்டிருப்பாள் அப்படின்னு கேட்கலாம். எப்படினாச்சும் கேட்கலாம். கொஸ்டின் வந்து இந்த WH வேர்டை பயன்படுத்தி யார் இன்று மாலை சமைத்துக் கொண்டிருப்பாள். ஹூ. இந்த வாட்டை எடுத்துட்டு ஹூன்னு எடுத்து பிடிச்சு ஓட்ட வேண்டியதுதான். இது மாதிரிதான் நம்ம வந்து WH வேர்டை பயன்படுத்தி இந்த WH வேர்டு வாட், ஒய், ஹவு, வேர், இவன், ஹூ, இந்த மாதிரி WH வேர்டை பயன்படுத்தி இப்படிதான் நம்ம சென்டென்ஸை வந்து கொஸ்டின் கேட்கணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இதுவரையில என்ன பார்த்தோம்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல வந்து பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ், நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ், WH வேர்டை பயன்படுத்தி எப்படி நம்ம கொஸ்டின் ஃபார்ம் பண்றதுன்னு பார்த்தோம். நாளைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபியூச்சருக்கு பர்ஃபெக்ட் டென்ஸ்னா ஃபியூச்சரில் எப்படி நம்ம வந்து கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம நாளைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். டே 28ல். அதுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ யாரும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.